ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கிபி 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் முத்திரை தாளில் எழுதப்பட்ட ஆவணம் கிடைத்துள்ளது. பழனி அடிவாரம் பகுதியைச் சேர்ந்தவர் மீனா. இவர் பாதுகாத்து வைத்திருந்த பழங்கால ஆவணத்தை தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி, கணிகர் ஞானசேகரன் உதவியுடன் ஆய்வு செய்தார். இதுகுறித்து தொல்லியல் ஆய்வாளர் கூறுகையில், இந்த ஆவணம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் முத்திரை தாளாகும். அதை பாலசமுத்திரம் ஜமீன்தாரினி சின்னோபலம்மா எழுதியுள்ளார். தனது ஜமீன் பண்ணையின் 23 ஏஜென்ட்டுகள் பெயர்களை எழுதி அதை மேனேஜர்களின் விவர பத்திரம் என்று பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் முத்திரை தாளில் பதிந்து வைத்திருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் பத்திரப்பதிவுகள் கிழக்கிந்திய கம்பெனியின் கருவூலம் மூலம் நடைபெற்றது இந்த ஆவணத்தின் மூலம் தெரிய வருகிறது. பத்திரத்தில் உள்ள 23 மேனேஜர்களும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதை அவர்களின் பெயர்களுக்கு பின்னால் உள்ள ஜாதி பெயர்களின் மூலமும் அறிய முடிகிறது. இதில் வியப்புக்குரிய விஷயம் என்னவென்றால், தற்போது நிலவும் ஜாதி பாகுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் இந்த பெயர் வரிசையில் காண முடியவில்லை. உயர்ந்த ஜாதிகள் என்று கருதப்படும் ஜாதிகள் ஒடுக்கப்பட்ட ஜாதிகளின் பின் வரிசையில் குறிப்பிடப்படுகின்றன. ஜாதி கொடுமைகள் நிறைந்த அந்த காலகட்டத்தில் பாகுபாடுகள் இல்லாமலும் ஜாதிகளின் படிநிலையை கருத்தில் கொள்ளாமலும் விவர பத்திரம் தயாரிக்கப்பட்டது தெரிய வருகிறது. இந்த பத்திரத்தை எழுதிய சின்னோபலம்மாவின் கணவரான ஜமீன்தார் வேலாயுத சின்னோப நாயக்கர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி படையால் பிடிக்கப்பட்டு சென்னையில் சிறை வைக்கப்பட்டார். அங்கு அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது மனைவி சின்னோபலம்மா கிழக்கிந்திய கம்பெனியால் பெயரளவுக்கு ஜமீன்தாரணி ஆக்கப்பட்டார். ஆனால் ஜமீனின் உண்மையான ஆட்சி அதிகாரம் கம்பெனியிடம் இருந்துள்ளது. கம்பெனியிடம் இருந்து மாதந்தோறும் 30 பொன்வராகனை சின்னோபலம்மா சம்பளமாக பெற்றுள்ளார். சின்னோபலம்மா இறந்த பிறகு கம்பெனியின் வாரிசில்லா சட்டம் மூலம் பாலசமுத்திரம் ஜமீன் நேரடியாக கம்பெனி ஆட்சியின் கீழ் வந்தது. சின்னோபலம்மா பெயரளவுக்கு ஜமீன்தாரணியாக இருந்ததால் பாலசமுத்திரம் ஜமீன் மீது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் முழு அதிகாரம் இருந்துள்ளது என்று கூறினார்.